வணக்கம் மக்களே. நிறைய பேர் அவங்க எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஜஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படியே சும்மா வச்சுட்டு இருக்கீங்க. நானுமே அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பட் அதை விட ஆப்டிமைஸ்டு வேஸ் நிறைய இருக்கு. இப்போ நான் என் எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்றது தான் இங்க சொல்ல போறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். என்னோட எமர்ஜென்சி ஃபண்டு இதை விட அதிகமாக கம்மியாக எப்படி வேணா இருக்கலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 lakhs எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி ஆப்டிமைஸ்டு வேல மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 லேக்ஸ் எடுத்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து மந்த்லி அங்கே வர இன்ட்ரெஸ்டையும் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் எஃப்டி வந்து ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட். 5 லேக்ஸ் வரைக்கும் இன்சூர்டு. நம்ம 3.5 லேக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அண்ட் மீதி இருக்க அமௌண்ட் எப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு 1 லேக் எடுத்து 2 டெப்ட் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்டு, இன்னொன்று வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு. அண்ட் 2 ஃபண்டுமே நல்ல குவாலிட்டியான டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே நல்ல ஒரு ஃபண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். 50,000 அண்ட் மீதி இருக்க ஒரு 50,000 வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷாக வச்சுப்பேன். அதுதான் வந்து அட்மோஸ்ட் கேஷ் நான் ஹோல்ட் பண்ணுவேன் இந்த 5 லேக்ஸில். இது ஏன் இப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். என்னோட செலவு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா கேஷ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அதுவே 50,000 மேலே இருக்குது அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டதை வந்து ரெடீம் பண்ணி யூஸ் பண்ணுவேன். எஃப்டியை வந்து பிரேக் பண்ண மாட்டேன். அதுக்கெல்லாம் மேலே அதிகமாக எனக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, அந்த டைம் ஃபண்டு தேவைப்படுதுன்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் எஃப்டியை பிரேக் பண்ணுவேன். இப்படி வச்சிருக்கனால எஃப்டியிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து டச் பண்ண தேவையில்ல. எல்லா டைமும் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் எஃப்டியை பிரேக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அண்ட் இது வந்து ஒரு நல்ல வே உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேன். ஒரு நல்ல கிரெடிட் கார்டு வச்சுருப்பேன். லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக நல்ல பேங்க்கில் வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எல்லாரும் கிரெடிட் கார்டு வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்படி யூஸ் பண்ண தெரியலனா யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து எப்படி என் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேன்னா, என்னால் நெக்ஸ்ட் மந்த்து வந்து சேலரியிலேருந்து ஃபுல் பில் அமௌண்ட்டாக கட்ட முடியுன்ற அளவுக்கு மட்டும்தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி எனக்கு லிமிட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம்லாம் செலவு பண்ண மாட்டேன். இதுதான் வந்து என்னோட எமர்ஜென்சி ஃபண்டை ஆப்டிமைஸ்டு வேல மெயின்டைன் பண்ணுற மெத்தடு. இது மாதிரி நீங்களுமே உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை யோசித்து கரெக்டாக பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். டாடா.